தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எங்கே போனாலும் அவருடைய கெத்தே தனி கெத்து தான். அவருடைய கெத்து யாருக்குமே வர்றது கிடையாது. நேற்று தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கேரளாவுக்கு ஒரு திருமண விழாவுக்காக போயிருந்தாங்க. அதாவது லோலோ மாலோட சேர்மனான யூசுப் அலி அவர்களுடைய இல்ல திருமண விழாவுக்கு தலைவர் போயிருந்தாங்க. அங்கே நிறைய மலையாள நடிகர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தேடி சந்தித்து பேசி புகைப்படம் எடுத்து ரொம்பவே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதுவும் அந்த மலையாள நடிகர்கள் தலைவரை பார்த்தவுடன் அவங்க ஃபேஸில் ஒரு பிரமிப்பு தெரிஞ்சுது. ஏன்னா தலைவரை பார்க்குறது, பேசுகிறது, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது, அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. அந்த வகையில் மலையாள நடிகர் நண்டு, அப்புறம் ஜார்ஜ், இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் தலைவரை சந்தித்து பேசியிருந்தாங்க. தலைவரும் அவங்களோட மனம் விட்டு பேசி அவங்கள ரொம்பவே மகிழ்ச்சியில் திக்குமுக்காட வச்சுருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஸ்டில் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. தலைவர் அப்படி கால் மேலே கால் போட்டு கெத்தாக உட்காந்துருக்கிற மாதிரி ஸ்டில். அதை தான் இப்போது தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று. இன்னொரு நடிகர் 73 வயசில், அந்த இந்தியாவில் இல்லை, உலக நடிகர்களே எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் சும்மா சாதாரணமாக தான் இருக்கார், போய் உட்காந்துருக்காரு, அவ்வளோதான். ஆனால் அவருடைய அந்த புகைப்படம் அவ்வளோ மாசாக இருக்குது, அவ்வளோ கெத்தாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. இது தலைவருக்கு கடவுள் கொடுத்த வரமா, அல்லது இத்தனை வருஷமாக அவர் உழைப்பால் அவர் சேர்த்து வச்ச அந்த பிரம்மாண்டமான பிம்பத்தினால் அப்படி தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.